இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் கண்டாமினேஷனுக்கும் கம்ப்யூட்டர் வைரஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன் செக்ஷன் 43 ஐடி ஆக்டில் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் 1ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன் சொல்லக்கூடியது இது வந்து ஒரு அன்வான்டான ஹார்ம்ஃபுல் எலமெண்ட். இதோட ப்ரெசன்ஸ் என்ன பண்ணோன்னா கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லை கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட பெர்ஃபார்மன்ஸை டீக்ரேட் பண்ணும், இல்லைனா அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை டேமேஜ் பண்ணும். ஸோ இது வந்து எப்போவுமே தன்னைத்தானே செல்ஃப் ரிப்ளிகேட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இதோட மோட் ஆஃப் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, த்ரூ மால்வேர், ஸ்பைவேர், ஆட்வேர், அன்ஆத்தரைஸ்டு ஸ்கிரிப்டு, ஜங்க்கு, இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடியது வந்து கம்ப்யூட்டர் கண்டாமினேஷன். இப்போ கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து செக்ஷன் 43 எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் 3 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மலிசியஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் தன்னைத்தானே செல்ஃப் ரிப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பர்டிகுலர் ஃபைலை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இல்லை அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இது இருக்கும். ஸோ இது ஆல்வேஸ் செல்ஃப் ரிப்ளிகேட்டிங்கிற மாதிரி இருக்கும். இதோட மோட் ஆஃப் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, through infected files, software, email attachments, USB drives. ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் இது என்டர் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.